ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். எல்லாம் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை அணி ஜெயிச்சு சூப்பராக பாயிண்ட்ஸ் டேபிளில் 3வது இடத்துல இருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம ஆர்ஆர் அணிக்கு ஆப்போசிட்டாக ஜெயிச்சது அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நம்ம கைக்வாட் ஆர்சிபி அணி பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு, ஏது பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வெற்றி. ஆர்ஆர் அணிக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு செம்ம ப்ரெஷர் இருந்துச்சு, இந்த மேட்ச் நாங்கள் வின் பண்ணியே ஆகணும். அதனால் இந்த மேட்ச் வின் பண்ணால் அடுத்த மேட்ச் ஈஸியாக இருக்கும். நாங்கள் நிறைய பிளான் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி இந்த மேட்ச் நாங்கள் வின் பண்ணிட்டோம். இருந்தாலும் எங்கள் பேட்ஸ்மேன் கொஞ்சம் தடுமாறினாங்க. ஏன்னா இந்த பிச்சு கண்டிஷன் அப்படி இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஸ்பின்னருக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் கொஞ்சம் சீக்கிரமாக மேட்ச் முடிக்கிறதுக்கு. ஆனால் எங்களால் கடைசி நேரத்தில் தான் முடிக்க முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக நாங்கள் போராடுவோம், அடுத்த மேட்ச் நாங்கள் ஆடுவோம். அப்புறம் ஆர்சிபி அணி இப்போ ரீசெண்ட் டைமில் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. அவங்கள நாங்கள் ஜெயிக்க வேண்டியதுன்றது ரொம்ப கடினமான விஷயந்தான். ஆனால் அதுக்கோசம் நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சா டைரெக்டாக த்ரூ ஆகிடுவோம் ப்ளே ஆஃப்ஸுக்கு. நல்ல 2 ரேட்டில் ஜெயிச்சா நாங்கள் டாப் 2 கூட முடிப்போம். அது எங்களுக்கு மைண்டில் இருக்குது. ஆனால் எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நாங்கள் ப்ளே ஆஃப்ஸுக்கு போகிறது நோக்கம் தான் இருக்குது. ஆனால் ஆர்சிபி அணி இப்போ ரீசெண்ட் டைமில் கோலி, ஃபேட் டு பிளேசிசி, அப்புறம் ஜாக் வில்லிசன் சொல்லிட்டு தினேஷ் கார்த்திக் நல்ல பிளேயர்லாம் ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எதிராக எங்கள் போலர்கள் பந்து வீசுவது ரொம்ப சவாலாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் நல்ல ஒரு பிளானோட கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான எங்களோட ஃபுல் முயற்சி நாங்கள் போடுவோம். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறத்துக்கான ஒரு வழியை தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆர்சிபி அணி இந்த ஐபிஎல்லில் ஃபஸ்ட் ஹாஃபு வேற ஒரு ஆர்சிபியாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபு இன்னொரு ஆர்சிபியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் 6 மேட்ச் தோல்விங்க 7. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்லேயே 5 ஜெயிச்சிருக்காங்க. சரியான ஃபார்மில் இருக்காங்க நம்ம ஆர்சிபி அணி. அதனால் இப்போ வர மேட்ச்லாம் இந்த வாரம் வர மேட்ச் எல்லாமே டஃப்பான மேட்ச்சு. அதுவும் வெள்ளிக்கிழமை சிஎஸ்கே vs ஆர்சிபி அனல் பறக்குங்க அந்த மேட்ச்சு. அதுவும் பேட்டிங் கிரவுண்ட் வேறு, சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர், அவங்க சொந்த கிரவுண்டில் விளையாடுறாங்க. கண்டிப்பாக பேட்டிங் பிச்சு நீங்கள் செகண்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் வெற்றி பெற்றுச்சுன்னே சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 240 அடிச்சா கூட இந்த கிரவுண்டில் திருப்பி அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்பு 2 டீமுக்கிட்டே இருக்குது. அதுவும் ஆர்சிபி கிட்ட ஃபினிஷிங் பயங்கரமாக இருக்காங்க. க்ரீனும் சொல்லிட்டு, அப்புறம் நம்ம தினேஷ் கார்த்திக் சொல்லிட்டு நல்ல ஃபார்மில் இருக்கிற பேட்ஸ்மேன் இருக்காங்க. கண்டிப்பாக சென்னை அணி டாஸ் வின் பண்ணி போலிங் எத்தா அவங்க எவ்வளோ அடிச்சும் ரிட்டர்ன் அடிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கான பிச்சு தான். கண்டிப்பாக சென்னை அணி இந்த வாட்டி ப்ளே ஆஃப்ஸ் போகும் நான் நினைக்கிறேன். ஆர்சிபி அடித்து பார்க்கலாம். உங்களுக்கு 2 டீமில் எந்த டீம் ஃபேவரட்டான டீம்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி ஆர்சிபி இல்லைனா சிஎஸ்கே 2த்தில் எந்த டீம் ப்ளே ஆஃப்ஸுக்கு போகும் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.